ஆல்ரைட், நம்ம ஆங்குலர் 16 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி எப்படி செட்டப் பண்ணி லோக்கல் சர்வரை ரன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆங்குலர் அப்படிங்கிறது ஒரு யூஐ ஃப்ரேம் ஒர்க். ரியாக்டுக்கும் ஆங்குலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது வந்து ஒரு லைப்ரரி, யூஐ பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி. அதில் வந்து ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். என்னன்னா, இவங்க கிட்டேயே எல்லா சப்போர்ட்டுமே இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு யூஐ அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லாமே, ரவுட்டர், செக்யூரிட்டி, கேஷிங், என்ன ஃபீச்சர் நீங்கள் எடுத்தாலுமே எல்லாமே இது கூடயே பண்டில் ஆகி வந்துடும். அதுதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஜூலை 29, 2023 படி ஆங்குலர் 16 அதை எப்படி லோக்கலில் செட்டப் பண்ணுறது, எப்படி சர்வர் ரன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு தேவையான ப்ரிலிமினரி ஸ்டெப் வந்து நோட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோட் ஜேஎஸ்ல போயிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கோங்க. லாங் டேர்ம் சப்போர்ட் 18, 20 வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் லேட்டஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு node-v வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா 20.5. ஸோ என்கிட்ட இருக்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷன் 20.5 இருக்குது. இது முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்தது ஆங்குலர் இன்ஸ்டாலேஷன் போகலாம். ஆங்குலர் இன்ஸ்டாலேஷனில் இந்த கெட்டிங் ஸ்டார்டட், இந்த லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். angular.ioல கெட்டிங் ஸ்டார்டட் செட்டப் போனீங்கன்னா எப்படி லோக்கல் செட்டப் பண்ணணும்னு இருக்கும். ரொம்ப சிம்பிளானது தான். இது ஒரு கமெண்ட் தான், npm இன்ஸ்டால். இந்த npm கமெண்ட்டுக்காக தான் நோட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். npm இன்ஸ்டால் -g அப்படின்னா குளோபலாக இன்ஸ்டால் பண்ணணும். CLI அப்படின்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், CLI இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுத்துட்டோம். அப்படி நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த லைனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆங்குலர் இன்ஸ்டால் ஆகிடும். பழைய வெர்ஷன் ஆஃப் ஆங்குலர் யூஸ் பண்ணவங்க ng-v வீனா வெர்ஷனுக்காக போடுவோம், node-v மாரி. பட் புதுசில் அந்த v இல்லாமல் ng வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய CLI வந்துடும். ஸோ என்னோட CLI 16 node 25 again இது அன்சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னன்னு நான் பார்த்துக்கிறேன். பட் இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஆங்குலர் 16 என்கிட்ட இருக்கு, 16.1.6. இதெல்லாம் உங்ககிட்ட என்ன டிஃபால்ட் இருக்கோ அதை விட்டுருங்க. இது என்னுடைய ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு புது அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஒரு ஃபோல்டர் போய் இந்த ஃபோல்டர்லேருந்து ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணி angular.io, என்னுடைய ப்ரௌசர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். டாக்குமெண்ட் போய்கிட்டு கெட்டிங் ஸ்டார்டட் செட்டப் போனால் இங்கே ng new my appன்னு இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். ng new my app அப்படிங்கிறத என்ன வேணால் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஆப் கொடுத்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து would you like to add angular routing, எஸ் கொடுத்துடுங்க. ரவுட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். இல்லைன்னா ரவுட்டிங் என்னன்னா, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு யூஆர்எல் வச்சு ரவுட் பண்ணணுமா அப்படின்னு. இப்போதைக்கு உங்களுக்கு ரவுட்டிங் தெரியலன்னா பரவாயில்ல, நீங்கள் எஸ் கொடுங்க. நான் இந்த ஃபீச்சர் யூஸ் ஆகும். எந்த ஸ்டைல் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா CSS இருக்கட்டும். அவ்வளோதான், டிஃபால்ட் செட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷன் நடக்கும். இன்ஸ்டாலேஷன்னா என்னன்னா, இதுக்குள்ளே போனால் SRC ஃபோல்டர் வரும். சில பேசிக்கான ஸ்கெலிட்டன் ஃபைல்ஸ் வந்துடும். ஆப்குள்ளே சில ஃபைல்ஸ் வந்துடும். இந்த ஃபைல்ஸ்லாம் என்னென்னு அப்புறமா பார்க்கலாம். சில ஐகான்ஸ், இண்டெக்ஸ் ஃபைல், மெயின் ஃபைல் இது இருக்கும். அது இல்லாமல் நோட் மாடியூல்ஸ்னு ஒன்று கிரியேட் ஆகும். இந்த வந்துடுச்சு. இதுக்குள்ளே தான் நம்மளுடைய சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ்லாம் இருக்கும். ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு டெவலப்மெண்ட் டைமில் தேவையான சப்போர்ட்டிங் லைப்ரரி. நம்ம பில்ட் எடுத்து டெப்ளாய் பண்ணும்போது இது வந்து தேவைப்படாது. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, கிட் இனிஷியலைஸ் பண்ணிடுச்சு. இன்ஸ்டால் இப்போ ரன் பண்ண அங்கே போனீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சிடி. அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ng-serve ஓப்பன் எதுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணேன். நம்ம ஓப்பன் பண்ணாமல் ng-serve கூட கொடுக்கலாம். மேனுவலாக போய் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ எல்எஸ் நான் வெளியில் இருக்கேன். இப்போ நான் சிடி கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்பில் போயிட்டு
ng-serve ng-serve கொடுத்தேன்னா என்னுடைய அப்ளிகேஷன் பில்டு ஸ்டார்ட் ஆகும். பில்டு ஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு URL வரும். இங்கே காமிக்குதா ப்ரௌசர் ஆன், ஓப்பன் யுவர் ப்ரௌசர் ஆன் இது. ஸோ இங்கே கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். நம்ம கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்னா அங்கே -o அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இவ்வளோதான். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட். இந்த ஃபைல் வந்து நம்மளுடைய லோக்கல் என்ன வருது, இது டிஃபால்ட் ஃபைல். அந்த ஃபைலுக்கு இங்கே எஸ்ஆர்சியில் ஆப்பில் ஆப் காம்போனன்ட் டாட் HTML இதில் நான் ஓப்பன் பண்ணி இதில் நான் டெலீட் பண்ணிடுறேன். டிஃபால்ட் ஆப் சேவ் பண்ணி நான் இங்கே வந்தேன்னா எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது, குரோமில் இருக்குது. இந்த டிஃபால்ட் ஆப் வந்துடுச்சு. ஸோ நம்மளுடைய இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நோட் இன்ஸ்டால் பண்ணோம், ஆங்குலர் CLI இன்ஸ்டால் பண்ணினோம், ஃபஸ்ட்டு ஆப் ஒன்று டிஃபால்ட்டான ஒரு ஸ்கெலிட்டன் ஆப் கிரியேட் பண்ணோம், அதை வந்து ரன் பண்ணி ப்ரௌசரில் பார்த்துட்டோம். இது முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுடைய லாஜிக்ஸ் எல்லாம் அந்த டிஃபால்ட் ஆப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண வேண்டியதுதான்.